பிரச்சனைன்னு பார்க்கணும். தூண்டி போட முடியாது இப்போதைக்கு. முதல்ல இதை சால்வ் பண்ணணும். என்னமோ ஆயிடுச்சு. ஏய்யா நைஸ். போட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் டைம்னு இல்லை, இன்ஜின்லாம் மாற்றி ஃபர்ஸ்ட் டைமு இழுத்துக்கிட்டு போகிறோம். இப்போ போயிட்டு கட்ட போகிறோம். என்னன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தானே சர்வீஸ் பண்ணானுங்க இன்ஜினை. ஸோ சர்வீஸ் பண்ணிவிட்டு பார்க்க போனால், சர்வீஸ் பண்ணும்போது அப்பயே நம்ம இறக்கி டெஸ்ட் பண்ணணும். பண்ணலை. அப்பயே அவன் சொன்னான் நான் இங்கே இல்லை அப்படின்னா. என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா என்னமோ கெட்டு போகல, இன்ஜின் கெட்டு போகல நினைக்கிறேன். எண்ணெய் சப்ளை எங்கேயோ போகல. இப்போ போயிட்டு கட்டிட்டு திறந்து பார்த்து டெஸ்ட் செக் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா இன்ஜின் கெட்டு போயிருந்தால் அலாம் அடிச்சிருக்கோம். அதான் ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே, நானும் சராவும் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்தோம். கித்தா எங்கேயாச்சும் மடங்கி இருக்கா, ஏதாச்சும் இருக்காதான்னு. ஒன்றும் வரல. ஸோ இப்போ பேட்டரியை மட்டும் சார்ஜரில் போட்டு சத்தரையை தான் வருவான்ட்டான் செய்கிறவன். ஸோ அதனால் சத்தரையை தான் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஐயா, போட்டு கெட்டு போன டென்ஷனில் நானும் அல்ஃபான்ஸோவும் டேரி கேஃபேக்கு வந்துட்டோம். இப்போ டேரி கேஃபேயில் ஒரு வேலை பார்க்க போகிறோம். முத்து பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்க. முத்து தெரியும்ல, முத்து தான் வந்துட்டு டேரி கேஃபேயோட மேனேஜரு. ஆள் இந்நாள் அழகு ராஜானா இந்த இடத்துல முத்து தான் கிழிச்ச கூட முத்தே தாண்ட மாட்டாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏன்னா அந்த லெவலுக்கு கிளிப்பாக கோடு முத்து. சரி முத்து, நாங்கள் 2 பேரும் ஒரு இதோட வந்திருக்கோம். என் போட்டு வந்துட்டு எண்ணெய் ஏற பம்ப் பண்ண முடியாமல், போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நான் ரொம்ப ஆழ்ந்த என்ன கொடுக்குவா? வேணாம். நான் ரொம்ப மன உளைச்சலில் ஆளாயிட்டேன். சரி வாங்க, என்கிட்ட அதுக்கு மருந்து இருக்கு. சிக்காப்பு மச்சான் பாருங்க, அங்கேருந்து பாசிக்காலேருந்து வாய் மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீ எது கொடுத்தாலும் குடிப்பாங்க. 20-30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், அந்த மீசையை வெட்டுங்க, வாய்க்குள்ள போய் சாப்பிட்றப்ப கேட்க மாட்டாங்க. இதுதான் விஜய் மாதிரி இருக்கான் ஆளுங்க சொல்றாங்க. என்ன மாதிரி? விஜய். இது விஜய்க்கு தெரியுமா? விஜய் எந்த பங்கூர் விஜய்? சில பேர் விஜய் சொல்றாங்க, சில பேர் வெங்கட் பிரபுவா அந்த டைரக்டர். எத்தனை கோமையில வெங்கட் பிரபுன்னு சொல்லி டைரக்டர் பண்ண போறாங்களா? டைரக்ட் பண்ண போறீங்க. அது பிரியாணி முடிஞ்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மண்டினா மண்டி ரைஸ். சரி வாங்க உட்காருங்க. சரி வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏதாச்சும் கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு. பெரிய குலாஸ் இருக்குமா? ரைஸ் பங்கூருக்கு வந்தீங்கன்னா டேடி கேஃபே வாங்க. ஜோக்காக இருக்கும். அது பாருங்க, சன்செட் டைமில் இங்கே லெப்பா பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சன்செட் இன்னைக்கு அழகாக இருக்கும். வானம் வந்துட்டு இல்லை, அதனால் ஸோ இங்கே உட்காந்துட்டு சன்செட் பார்ப்போம் நம்ம. ஹே காய்ஸ், இன்னைக்கு சாமி வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிருக்கு. ஒரு நன்றி கூட சொல்லாமல் அப்படியே எடுத்து குடிக்குது பாருங்க வண்டி. ஓகே, நன்றி. அங்கே சொல்லு. லேட்டு. பழைய பேட்டரி சொல்லி நன்றி வாங்கிங்களா? அது பழைய பேட்டரி. அது பழைய பேட்டரி அப்படிதான் இருக்கும். 55 வயசு பேட்டரி அப்படிதான். ரீசார்ஜஸ் பண்ணல. ரீசார்ஜஸ் ஐட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு. சாமி ரொம்ப நன்றி சாமி. அப்பப்போ வாங்க சாமி எங்கள் ஊர் பக்கம். இது என்ன சொல்லணும்? தேங்க்யூ ஃபுட் முத்து. நம்ம தான் என்ஜாய் பண்ணோம், நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டீ டைமுக்கு புண்பட்ட மனசை சரிப்படுத்துறதுக்கு தம்பி என்னென்னலாம் செய்கிறாரு பாருங்க. சொல்லிக்கிட்டே ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது அன்னைக்கு கேமரா இல்லைன்னு போனேன், பொண்டாட்டி கூப்பிட்டு போனோன்னு சொன்னாங்க. இப்போ கேள் கூப்பிட்டு போனேன், பொண்டாட்டி கூப்பிட்டு வரேன். ஆனால் கூப்பிட்டு போன பாடு காணும். அவங்களாம் தாய்லாந்து. ஆனால் ரொம்ப தூரம் பாரு. சும்மா சொல்லிக்க வேண்டாம்.
சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு. பார்த்துச்சு வச்சுக்கியேன். பார்க்கறதுக்கு ஏன்னா பொண்டாட்டி பார்க்கும், பார்த்தா ஐயோ பொண்டாட்டி கூட்டு வரணும்னு சொல்லும்போது பொண்டாட்டி ஐயோ என் புருஷன் என்னை பற்றி நினைக்கிறாருன்னு நினச்சிக்குவாங்கன்னு. இப்போ வீடியோ நிப்பாட்டினோன்னு சொல்லுவாங்க, சும்மா தான் சொல்றது. வீடியோ அதான் சரியான குறுக்கு மச்சானி. சீரியஸ்லாம் இந்த களி. சீரியஸான ஹாஸ்பிட்டல். இந்த களி இனி களி சீரியஸ்லாம். இந்த களி இந்த களி சீரியஸ், இந்த களி சீரியஸ். அந்த களி சீரியஸ் இல்லை. அந்த களி சரி காளி யாரு? MMK களி களி முதல் இது சாப்பிடுவோம். என்ன எம்எம்கே? மக்கள் மனிதன் மக்கள் மனதில் காதலிப்பா. மனிதன் மனதில். நீங்க தமிழ் ஸ்கூல் தானே? நாய்க்குள்ள அதான் வாய் வளருது. எத்தனை மணிக்கு போறீங்க குரான் வீட்டுக்கு? சைனா கார்டு அது மெதுவாக 7 மணிக்கு போகும். முத்து உங்களை தான் ஷூட் பண்றேன். நான் வந்தது இங்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சன்செட் பார்க்கலான்னு. சன்செட்டு ஆரம்பிக்குது, வரு அழகா ஆகுது. ஓகேவா, வருக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பொண்டாட்டிக்கு போன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். அது பண்ணணும்னு இருந்தாலும் இதனால தான் நான் வயசான ஆளும் கூட சுத்துறது. நான்லாம் யங் பாய்ஸ். பொம்பளை விதியா இருப்பாங்க போல. பயப்படுறேன். என்ன இப்படி பயப்படுறீங்க? கஸ்தூரி அக்கா வாய்ப்பு இல்லை, நான் வேலை. கஸ்தூரி கால் பண்ணி என்ன வேலை? துணி துவைக்கிறது, மங்கள் வருது, வைக்கணும், மாங்கோலி வைக்கணும். இப்போ லேட்டஸ்டாக அதான் செஞ்சுட்டு என்னது? கஸ்தூரி கால் பண்ணோட கஸ்தூரி கால் இல்ல, ஒரு பண்ணி நாள் மாங்கோலி மேல ரைடிங் போறீங்களா சாயங்காலத்துல? சன்செட்டை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு வந்தா அழகண்ணே நீங்க பார்த்துக்கோ. மாதவமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சன்செட்டுக்கு அதுக்கு மாதவமா இருக்காங்க. கண்ணாடி எடுத்தாங்க. கொஞ்சம் இருட்டி கண்ணாடியா? கொஞ்சம் இருட்டி கடை வேற மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப மாதவமா இருக்காங்க. பைசான மாதம். நான் சாப்பிட்டாச்சு. அதான் அதான். சரி பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு நாள் பாப்போம். வச்சுனா சொல்லுங்க. எந்த சைன் போட்டு உங்க முன்னைக்கு என்ன இருக்கு? ரெஜிஸ்டர் பேனல் இருக்கு. சரிங்கப்பா. சரிங்களா? இது புல்ல. இதான் சைக்கிள் கேப்ல. ஆமா, இதான் வந்து சைக்கிள் கேப்ல சைக்கிள் ஓட்டுறாங்க. கம்பெனிக்காக பாருங்க. பிள்ளை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க ப்ரோமோ அப்படின்னு கேக்குது. அதான் நான் சொன்னல, இந்த இடத்துக்காக முத்து ஓ இதா எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. லைட் லைட். ஓ முத்து முத்து மங்களம் அக்காவை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அதான் மங்களம் அக்கா பிள்ளைங்களா வந்துருக்குங்க, நீ பார்த்துக்கோங்க. மங்களாக்கா இல்ல, வரோம். அவங்க இவங்க குமுதா. குமுதா பிள்ளைங்களா? சரி, அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. சன்செட்டை உட்காந்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, மோட்டரில் ஓட்டிக்கிட்டே பார்த்துட்டோம். எஸ், காலை வணக்கம். நேற்று நான் ஒன்றும் பண்ணலை. என்னாச்சுன்னா, ராத்திரி போய் குளிச்சுட்டு, குணானனோட அப்பா இறந்துட்டார்ல, நேற்று வந்து 30 செஞ்சாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டு எடுத்தாங்கன்னா நம்ம இந்த ராக் போயிட்டு இன்ஜினில் பேட்டரி மாற்றிட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு. பேட்டரி பிரச்சனை, பேட்டரி இல்லை, இன்ஜினு எண்ணெய் ஏற மாட்டுது, எண்ணெய் இன்ஜினுக்கு ஏற மாட்டுது. ஸோ அதை பார்த்துட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. அதை தவிர்த்து பிளான் வந்து நான் ஒரு வீடியோ செஞ்சு கொடுக்கணும் ஜெயநட்டுக்கு, ஆட்டு. ஓகேவா? ஜெயநட்டு அது வேலையை அது கரெக்டாக பார்க்கும். இன்றைக்கி என்ன வீடியோ போடுறது அப்படின்னு கேட்கும். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 2 ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணலான்னு பார்க்குறேன். கிடைக்க ஒரு ஆர்டிஸ்ட் வருது. இது ஆர்டிஸ்ட் இல்லை, நான் ஆர்டிஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட், இது லோக்கல். இதெல்லாம் லோக்கல். நான் தேடுறது இன்டர்நேஷ்னலு, MMKவும் அல்ஃபான்சோவும். இப்போ அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா வச்சு அவங்கள ஒரு வீடியோ எடுத்துடலான்னு பார்க்குறேன். கால் பண்ணேன், வாட்ஸ்அப் பண்ணேன், ஒரு சத்தமாக காணும். புனிதங்க அது தெரியாதா? எங்கன்னு கேட்குறேன். வீட்டில் தான். யூடியூப்பில் பார்த்து நீ எல்லாரும் என்னத்தம்மா கேட்குறாங்க, இவர் பயங்கரமான ஒரு மூஞ்சி எப்பவுமே முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு, அதுதான் கேட்குறாங்க. என்னையவா? அவங்க உங்களையும் குணாவையும் ரெண்டும் ஒரே கேள்வி தான்.
உங்கள் சேஃப் ரவி உங்கள் மூஞ்சி நேச்சுரலாகவே சேஃப் என்னமோ ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு வெறியில் யார் பக்கத்தில் யாராச்சும் வந்தால் கழுத்தை கடிச்சிருவோம் அப்படின்ற வெறியில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கீங்க. யாருங்க கண்ணுபுருவம் எப்பவுமே இப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்தாலே ஆத்திரமாக இருக்கிறது தான் அர்த்தம். தொடங்க கண்ணுபுருவத்தை. குட் மார்னிங் சார். சொந்தக்கார பையனுங்களா? காலையிலே காளிப்பாவை பார்த்தேன். எங்கடா சட்டெல்லாம் புதுசாக இருக்குது, ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கா காளிப்பா? ஓ மூஞ்சில் மஞ்சள் போட்டு வர சொல்கிறதுக்கு இது மஞ்சள் போட்டு மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்கேன். ஹேண்ட்ஸமாக இருக்கல. ஓ நீ போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு திம்பிக்காய் வாங்க, ஒரு 1.5 கிலோக்குள்ளே உள்ள திம்பிக்காய் ஒன்று வாங்கி. இல்லை நீ சுற்றி போடு, கண்ணு பட்டுரும். உட்காரு, மரியாதை கொடு. பெரிய மனுஷன், வயசான ஆளுக்கு மரியாதை கொடு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இது இந்த வந்தான் மீன் நான் எப்பயுமே வந்து சாப்பிட்ருவேன். ஒரு வாரம் இருந்தேன்னா ஒரு 3 நாளாச்சும் இதை சாப்பிட்ருவேன். எனக்கு பிடிச்ச வந்தான் மீன். காளிப்பாவை பார்க்காம இருக்க முடியல. அழகுனா அழகு. ஆனால் இந்த மூஞ்சி பாருங்க, மூஞ்ச நல்லா கேளுங்களே. முஸ்தபா யாரு செஞ்சு தருவாங்க? முஸ்தபா இப்ராஹிமோட முஸ்தபா தான் பிடிக்குமா அவனுக்கு? அந்த முஸ்தபா பிடிச்சிருக்கு. கேளுங்களா இப்ப கேளுங்க. அப்படின்னா என்னன்னு அது என்னதுன்னா முஸ்தபாவா? இன்னொன்னு என்னன்னா பேர் நோ கமெண்ட். நோ ஆப்ஷன். காலையில் எழுதி பாரு, என் மாமா என் பொம்பளை கூப்பிடுச்சு வாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு கேஸ் வந்துருக்கு. என்ன கேஸுன்னு கேட்டேன். நீங்கள் பானிபூரி சாப்பிடல, எப்படி பானிபூரி சாப்பிடுங்க கேட்டேன். இப்போ பானிபூரி சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்றது இல்லை. எப்படி பானிபூரி சாப்பிடுவீங்க? எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? அந்த இதோட நான் முத பானிபூரி சாப்பிட்ற நான் சாப்பிட்டேன். அந்த மெங்கோவோட சூப்பராக இருந்துச்சு. நாட்டில் ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டேன் பானிபூரியா. நான் அந்த மாங்காவோட செஞ்சு கொடுத்தாங்க அந்த பிரிக்ஃபீல்டில் மாங்காவோட, அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கலாம். என்ன பெருசாக இருக்கு, சின்னதாக இருந்துச்சுன்னா வாயில் படைச்சினாங்க. வாய் ஃபுல்லாகிடுச்சு, அரைச்சிக்கமோ ஆனால் மென்னோட சிக்கன் ஆகிடுச்சு. முதல் குழப்பா வந்துச்சு. அப்போ அந்த கிளம்பி வருது. அப்போ அந்த உள்ள அப்படியே நிலையிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டல, நீ இந்த வீட்டில் பிள்ளைங்களுக்கு பசியாரம் வாங்கி கொடுக்க போகிற ரைட்டா? நான் போயிட்டு அரசை பார்த்துட்டு, அரசுக்கு வந்துட்டு டாக்ஸி ஓடுற டைமில் இருக்குதான், அதை போய் பார்த்துட்டு நான் பீச்சுக்கு போகிறேன். பீச்சில் போயிட்டு டைமிங்கு லொக்கேஷனு நான் குரூப்பில் சொல்கிறேன். டக்குன்னு வந்துடு. வந்துனோட பட்டுன்னு ஷூட் பண்ணுறோம். ஷூட்டு முடிச்சுட்டு ஓகே. உங்களுக்கு போட்டு எத்தனை மணிக்கு வெளியாகுது? 2:30. 2:30 நான் போட்டுக்கு போமாண்ணே. எத்தனை போட்டுக்கு போனேன்? எப்போ கடைசியாக போனீங்க? ஒரு வருஷம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் இருக்கும்ண்ணே. ரைட்டா? கோபி கூட கோபி கூட போனீங்களா? சரி கழிப்பா, நான் போய்ட்டு அதை முடிச்சுட்டு நான் அரசை பார்த்துட்டு வரேன். நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ பீச்சுக்கு வந்துடு. ஓகேவா? இன்றைக்கி போரிங் வந்துச்சுன்னா நான் உன் கூட வருவேன் போட்டில். சரி. இல்லை நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் சொல்கிறத ஒண்டி சொல்லு, எக்ஸ்ட்ரா டைலாக் போடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? நீ வந்து சரி சீக்கிரம் வா ஒண்டி சொல்லு. நான் மோட்டரில் ஏறினோட என்னடா ஆச்சுன்னு, துருவா விழுந்துருச்சின்னு மட்டும் சொல்லு.
துருவா விழுந்துருச்சின்னு மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் சொல்லாது. ரோக்கா, இந்த ரோக் வேணாம், இந்த ரோக்கை கச்சோ பண்ணாத. கச்சோ பண்ணோன்னு உனக்கு தகுதி இருந்துச்சுன்னா பின்னால் ஒரு ஆள் இருக்கு பாரு, அங்கே போய் கச்சோ பண்ணு. ஓ மறுவாதை தெரியுமா உனக்கு? மறுவாதை இன்னும் கீழே இருங்க. ஏன் ஷேவிங் பண்ணல இன்னும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சீனு ஓகேவா? நான் இப்படி ஃபோனில் உட்காந்துருப்பேன், ஆனால் நான் உன்னை ஷூட் பண்ணுவேன், நீ வர்றதை ஷூட் பண்ணுவேன். ஓகேவா? நான் அப்படி ஷூட் பண்ணுவேன், நீ நேராக வந்துட்டு கேமரா கிட்ட வந்துட்டு என்னது இல்லை நேராக வந்தோட சரி சீக்கிரம் ஏறு மட்டும் சொல்லு. நான் கேட்பேன் ஏன்டான்னு கேட்பேன். டேய் உளுந்துருச்சு சீக்கிரமா உளுந்துருச்சு அப்படின்னு மட்டும் சொல்லு. ஓகேவா? இல்லைன்னா அரசு சொல்லலாம், டேய் அரசுடா உளுந்துருச்சின்னு சொல்லு. உளுந்துருச்சின்னு சொல்லி அப்போ நான் கேட்பேன் என்னடா உளுந்துருச்சின்னு. ஏறு மட்டும் சொல்லு. அப்புறம் நம்ம மோட்டரில் ஏறி போயிடுவோம். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நீ மோட்டரில் வந்துட்டு என்னை கூப்பிடுற சீன் மட்டும் எடுத்துருவா. நேரம் இங்கே வந்து நில்லு. இங்கே வா இங்கே நிற்கிறேன்னு பார்ப்போம். இந்த மோட்டர் எடுத்துட்டு வா. இங்கே வா முத பார்க்குறேன் எங்கல். ஓகே டேய் பின்னால் போ. இங்கே நில்லு. அப்புறம் இந்த இலை வைக்க அந்த இலை அங்கே தான் நிற்கணும். சரியா? நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே போயிட்டு வளைச்சிட்டு நேராக வந்து நின்றுட்டு சீக்கிரம்னு சொல்லு. அப்புறம் நான் வந்து மோட்டரில் ஏறினோட என்னை ஏற்றிட்டு போயிடணும். ஓகே இது ஓகே கோ. இலையை நவுத்திட்டு போகிறான் பாரு. இலையை மாக்குக்கு வச்சாக்கா நவுத்திட்டு போகிறான். என்னாச்சு? உளுந்துருச்சு போ சீக்கிரம் போ. போடா வயிறு சீக்கிரம் போ. ஜேம் ஆயிட்டான் அங்க வந்து ஜேம் ஆயிட்டான். எங்கடா என்னாச்சு? உளுந்துருச்சு என்ன நடந்துச்சு? அரசு கால் பண்றாங்க. ஹலோ கொஞ்ச நேரம் தான் வா. ஓகே என்னடா என்ன உளுந்துருச்சு வா ஏறி உளுந்துருச்சு கரெக்டா தான் இருக்கு. இன்னொரு அதே இடம். எங்கடா என்னாச்சு? உளுந்துருச்சு சீக்கிரம் ஏறு. ஏறு எங்கடா சொல்ற? ஓகே அந்த சீன் ஓகே. இப்போ வந்துட்டு அரசு வந்துக்கிட்டு இருக்காங்க. அரசோட சீன் எடுக்கணும். ஓகேவா? அரசோட சீன் வந்து 2 சீனு. நாங்கள் மோட்டரில் வர்றது அப்புறம் அரசு ஷூட் பண்ணுறது. நம்ம வந்து மோட்டரில் வரோம், வந்துனோட இங்கே வந்து அரசு உளுந்து கிடக்குறாங்க இந்த இடத்துல கேனோக்கிட்ட. நான் வந்துட்டு சொல்கிறேன், ஐயோ இப்படி கேனோ போது இப்படி உளுந்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்துட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு தலையை காமிக்கிற. இங்கே பாரு எப்படி உளுந்து கிடக்குதுன்னு. என்னடா உளுந்து கிடக்குதுன்னா அங்கே பாரு முடி இப்போ ஏற்கனவே பாதி உளுந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே உளுந்துரும். தலையை கை வைக்கிறே என்ன சரி, ஏற்கனவே எவ்வளோ உளுந்துருச்சு பாரு, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இன்னும் எல்லாமே உளுந்துரும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ உளுந்துருச்சு
ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு. ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு, இன்னும் விட்டா அதெல்லாம் விழுந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் விழுந்துரும் போல இருக்கு. பாரு அப்படின்னு பாரு சிறியெல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சொல்லு, கவலையாக சொல்கிறேன். நீ டைலாக் புக்கில் படிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது, உண்மையாக பேசுகிற மாதிரி சொல்லணும். ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு, இது நாள் இதுக்கு மேலேயும் இவ்வளோ விழுந்துடும், சாதாரண தலைவலிக்கு போய் மருந்து குடி சேர்த்துட்டு எடா நாயே அந்த மாதிரி பேசக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு நார்மலாக நம்ம இப்போ பேசுகிறோம்ல அந்த மாதிரி. ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு, இதுக்கு மேலே எவ்வளோ விழு போதோ பாடுறா சரி அப்படின்னு சொல்லு. ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சுன்னு தானே வருது வாயில. இப்போ சொல்லு, ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு, இன்னும் எவ்வளோ தான் விழுப்போம் தெரியலையே. அந்த மாதிரி. ஓகே சதா, நீ வந்து எப்படி கவலைப்பட்டோம், ஐயோ விழுந்துட்டாங்களே அந்த மாதிரி. ஏன்னா பேசலாம் வேணாம், சும்மா செய் செய் சிரிக்குது. பட் ஓகே தான் ஓகே தான் ஓகே தான். சதாக்கு ஒரு வேலை கூட வருவான் காமி. அப்படியா? என்னது? அவ்வளோதான். பாரு சரி எவ்வளோ விழுந்துருச்சு, பாரு சரி ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சு, இதுக்கு மேலே எவ்வளோ விழுவ போகுதுன்னு தெரியலையே. பாரு சரி ஏற்கனவே இவ்வளோ விழுந்துருச்சுன்னு எவ்வளோதான் விழுப்போம் தெரியலையே. ஓகே, நீ இது எதுவும் காப்பாற்ற மாட்டியான்னு அந்த மாதிரி டைலாக்லாம் போடு. ஓகேவா? திருப்பி காப்பாற்ற வழி இல்லையா? 200 வழியா? கொஞ்ச நேரம் தான். ஓகே சரி வா, டக்கு டக்குன்னு சதா வந்து ஹெல்ப் பண்ணு. சதா வா, கேனோ கிட்ட போ. கதைக்கு வந்துட்டு உன்னை கேனோ மோதி நீ கீழே விழுந்துட்ட. இங்கே வா, இங்கே வா. கேனோ மோதிருச்சு உன்னைய. இங்கே அப்படியே படுக்கிற மாதிரி படு, கேனோ மேலே போட்டுடுறோம். இந்த இடத்துல படு, மண்ணெல்லாம் தட்டி விட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஷூட்டுனா அப்படி தான் மச்சான். டே வேற கழிப்பா, கேனோ தூக்கு. அந்த சைடே படு, மண்ணிலே படு. மண்ணில் இல்லை மச்சான், சிமெண்டில் படு, சிமெண்டில் படு. சட்டையில் அங்கே எப்படி படுப்ப நீனு? கீழே தான் படுத்தாதான் சிமெண்ட் கேனோ மோதின மாதிரி சைட்டா. வேணாம் வேணாம், சிலுப்புரியா கழட்டுற. அப்படி படு படு படு. கழிப்பா, இதை தூக்கு. அடிவே ஓகே ஓகே ஓகேவா? ஓகேவா? கேனோ மோதிருச்சு. ஓகே சதா பக்கத்தில் உட்காரு. கே பக்கத்தில் உட்காரு. கழிப்பா, இதை ஒரே டேக்கில் எடுக்கிறோம், நிறைய வாட்டி வேணாம். இரு கொஞ்ச நேரம், நான் இதை கேமரா செட் பண்ணிடுறேன். தூக்கம் வர வந்துருச்சா? ஓகே அப்படியே படுத்துக்கோ, கேமரா ரோலிங்கில் இருக்கு. ஓகே இல்லை நீ கண்ணு மூடிக்கோ, சிரிக்காத. இதுவா நான் கழிப்பா. ஜி நான் மோட்டரில் அங்கே வந்தனோட இதை வந்து அவங்க வாயில் லேசாக கொட்டி விடு, கொஞ்சோண்டு. மச்சான் வாயில் நுர தள்ளி இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி நீ பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சிக்கோ. நீ நாங்கள் கிட்ட வரும்போது நீ வந்து டக்குன்னு வாயில் கொட்டிக்கோ. கொஞ்சம் எல்லாத்தையும் கொட்டிடாத, கொஞ்சோண்டு. ஓகே லேசாக பொங்கும். நீ உட்காந்து கீழே உட்காந்துட்டு சார், நல்லா நல்லா உட்காந்துட்டு அழுவே. மச்சான் நீ சிரிக்கிற மூஞ்சி தெரியுது மச்சான், சிரிக்க கூடாது. ஓகே எப்படி பண்றீங்களா? இதெல்லாம் கொட்டுற வாயில நீ எல்லாம் நிறைய கொட்டிடுறா, அவங்களே கொட்டிக்கிட்டோம். மச்சான் எப்ப கொட்டணும்னு தெரியுமா? நான் இங்க வந்தனோட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன். அப்படி டக்குனு கொட்டிட்டா நீ கொட்டிட்டே படுத்துரு. பெருசா திறந்து வச்சுக்க. எவ்வளவுதான் உழுப்பு தெரியல. சரி தெரியல, ஏற்கனவே விழுந்துருச்சு, இன்னும் எவ்வளவுதான் உழுப்பு தெரியலையே. ஆமா, இதுக்கு வேற வழி இல்ல. வேற வழி இருக்குது. இதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்களுக்கு தலை தான் முக்கியம். சரி இதை ரெண்டு வச்சு அப்படியே
நான் வந்துடுறேன்டா, நான் பக்கத்துல வந்துடுறேன்டா. அவ்வளவுதான் இது மச்சான், அப்படியே இரு, அப்படியே துப்பு. ஐங்களே மச்சான், அப்படியே இரு, அப்படியே துறையோட இரு. ஐங்களே அரசு கேனோ மோதிருச்சு. ஏதோ கரெக்டாக மோதி இருக்கு. மச்சான், அப்படியே அப்படியே இரு. இங்கே போ நீ அதே மாதிரி ஆகும். கண்டிப்பா கேனோ இப்படி மோதி இருக்கு. ஏற்கனவே ஒரு வந்துருச்சு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதான், திருப்பி வர வைக்கணும்னா. என்ன வழி சொல்லு. நம்ம பிளாக் மந்தா தான். ஓகே சீக்கிரம். இங்கே மச்சான் ஏய் இதை வச்சு எனக்கு காமெடி பாரு பின்னாடி இருக்கா வாய் செட்டிங் போயிட்டு தண்ணியில எப்படி இருந்துச்சு இன்னும்? உனக்காக நல்ல ஃப்ளேவர் வாங்கலாம் தெரியுமா? பொட்டுனோட பொங்குது. இதை வச்சு தான் நான் தமிழ் படத்தில் நுர செய்கிறாங்க. கேனோ மோதி கேனோ எப்படி மோதிச்சு? நான் அங்கேருந்து வந்து எப்படி கேனோ மோதிச்சு? கேனோ அதான் பறந்துருச்சு. தமிழால ஏற்றிட்டு வந்திருக்க கோயிலுக்கு தானே? நீ போகிறதுக்குள்ளே வீடியோ ஏறிடும், கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. எந்த கேப்பில் நான் உங்களுக்கு கேனோ மோதிச்சின்னு. கண்டுக்காதீங்கன்னு சொல்லி. ஓகே ஜந்தே கழிப்பா. சிரிக்கல நானு. சிரிக்கல நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன். நம்ம சொல்லவா வேணும். நான் எடிட் பண்ணிட்டு உனக்கு அனுப்புகிறேன். ஓகே இப்போ வந்து எடிட் பண்ணுற வேலை. ஓகே வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சினோடே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நானும் ஒரு குழந்தை தானே ஒரு காலத்தில், அந்த ஆசை இன்னும் இருக்குது. ஸோ நம்மளோட ஐடவுட் போட்டுக்கு வந்துட்டேன். இங்கே உட்காந்து சாப்பிட்டா தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். ஏன் தம்பி கடி இருக்க காணாம போயிடுச்சு. நாக்காளி பாய்ச்சிக்கு இருக்காங்களா என்னது? நாக்காளியில் கை வச்சுட்டாங்களா? இதுக்கு மேலே அவங்கள சும்மா விட முடியாது. நம்ம வினோட தெரியும் தானே? இன்னும் இல்லை, அப்புறம் சாப்பிடும். லஞ்சு டைம் ஆயிடுச்சு. கடையில் போய் சாப்பிட்றதுக்கு கடுப்பாக இருக்குது. போய் லங்கா போகணும். முதல்ல அரசு வீட்டுக்கு போவோம். அரசு என்ன சமைச்சிருக்காங்க பார்ப்போம். என்னமோ கீரைக்கறியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கீரைக்கறின்னு, கீரைக்கறினா கீரைக்கறி சாப்பிடுவோம். ஓகேவா? அரசு வீட்டுக்கு வந்துட்டேன். புனிதம் மக்கூரில் இல்லை, புனிதம் வந்துட்டு சித்தியான் போயிருக்கார் வேலை விஷயமா. வந்துட்டேன். அரசு வீட்டில் தான் இருக்காங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் அடிச்சு விட்டேன். ஏன் நீ கூப்பிடல? பாப்பா அது ஏன் தூங்கிட்டு இருக்க? பாவம் பாப்பா. கஸ்து இங்க கஸ்து கஸ்து மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வாவ், வாட்டர் ஃபிஷ். நேற்று கொஞ்சம் மீன் இருந்துச்சு, ஐஸில் இருக்கு. சிராட்டி இவங்களுக்கு நிறைய பட்டுச்சா? கயோலா போட்டுக்கு 2 வக்கலாம். காளிப்பாவா போட்டுக்கு வந்து இது அது பேர் என்ன? கட்டா. புருஷனை இதுக்கு மேலே எதுவும் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்களா? நல்லா இருக்கிற புருஷனை படுக்க வச்சு மயக்கப்பட்டு கொஞ்ச நேரம் விழுந்துருக்கிறாரு. கெனு மோதி அரைச்சா அந்த மாதிரி கதை முடியுமா? கெனு மோதி நீ வேற ஏதாவது காண போய் சொல்லி தேடினாலும் பரவாயில்ல. கெனு மோதிருச்சு அவசரம். அது வேகமா வந்த வேகத்துல மோதி எப்படி அங்க நோல வந்துச்சு? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் கொனெக்ஷன் வேற வேற இடத்துக்கு புருஷன் நுரத்தல்லது வேற இடம். உன்னோட நுர வர இடம் ராங்கா இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வீடியோ செய்வோம். இது பார்க்க சிராட்டி மாதிரி இல்லையே. ஓ, இவ்வளோ தடுப்பு இருக்கு.
இன்கான்செப்டா என்ன சொல்லுவாங்க அது தமிழ்ல? நாக்கு மீனா? இல்ல 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 ஈக்கா இந்த சப்ளா தானே அப்படி சப்பையா ஏய் இருக்குல்ல கீழே இருக்குமா போதானா மண்ணுல போமே இது கன்செப்டா இல்ல, கல்வெட்டி. ரைட் கல்வெட்டு கல்வெட்டி பொரிச்சா ருசி. ஆமா ஆமா ஆமா, பொரிச்சா ருசி. ரைட் கல்வெட்டி பொரிச்சிட்டு கிச்சாப்பு கொஞ்சம் அப்படியே மிளகாலாம் போட்டோம்னா ஜோக்கா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடலாம். கிச்சாப்பு ஜிஞ்சர் இருக்கா, ஜிஞ்சர் அலுசா வெட்டிட்டு அப்படியே கிரில் பண்ணுவோமே, அப்படியே மேலே ஊற்றி விடணும் அந்த செசமி ஆயிலில், ஜோக்கா இருக்கும். நான் 1943 அமெரிக்காவில் வந்துட்டு கல்வெட்டி தான் வேணாம் 79 தான் பிறந்தது, நீங்க 1943க்கு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது பொமரேனியன் காய்ஸ். இன்னைக்கு லஞ்சு சொன்னல, அரசு இல்லை இன்னைக்கு கீரை கறி. ஓகே. ஓ தேங்க்யூவா, நல்லா பொண்டாட்டிலாம் நீங்கள். ஐயோ சுடுது. நல்ல பொண்டாட்டி நீங்கள், நல்ல பொண்டாட்டி. பொரிச்ச முட்டை, நான் வந்து நேரா வந்து மீன் பொரிச்ச பேர் என்ன, மிளகா. இந்த மீன் பேர் வந்து தமிழில் வந்து நம்ம வந்து கல்வெட்டின்னு சொல்லுவோம். கல்வெட்டி பொரிச்சா சரியான ருசியாக இருக்கும். ஆனால் நிறையா தமிழங்களுக்கு சாப்பிட தெரியாது, வேஸ்ட்டாக போகுது. சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட கிடைக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும். இது போவாத்தானா இருக்கும். கலைக்கா மீன் மாதிரி இது ஒன்று அப்படி சொல்லி. ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்கும். பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ருசி அரசு மாதிரி. டேஸ்ட் கைங்க. ஐயா அவனையும் வர சொல்லியிருக்காங்க. யார்? ஹைப்பாவா? ஒரு பில்லியாக இருக்காரு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட போயிட்டு பீச்சில் ஒரு பக்கமாக உக்காந்துட்டு வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி நான் அப்புறம் வரேன். அப்புறம் வா. ஓகே. ஸோ இந்த 2 நாள் கண்டென்ட் பத்துச்சுன்னா இதில் ஏற்றி விட்ருவேன், இல்லைன்னா கண்டினியூ பண்ணுவேன்.